தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து வந்தீரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆம் இறைவா, நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்பது உமது வல்லமையால்தான். நாங்கள் மீட்படைவதும் உமது ஆற்றலாலும் அருள் ஆசிராலும் தான். ஆம் அன்பின் தகப்பனே, உமது வல்லமையால் இந்த நாள் முழுவதும் வழிநடத்தும். நாங்கள் செய்ய போகின்ற அனைத்து வேலைகளையும் ஆசிர்வதித்து அதன் மூலமாய் எங்களுக்கு தேவையான வருமானத்தை தாரும். எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தகப்பனே, இதோ திருவருகையின் காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள், குழந்தை இயேசு எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பிறக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். அன்பின் தகப்பனே, எங்களிடம் உள்ளவற்றை பகிர்ந்து வாழும் மனதினை எங்களுக்கு தாரும். ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையைப் போல நாங்கள் வறுமையில் இருந்தாலும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையை எங்களுக்கு தாரும். அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் துணையாலும் தூண்டுதலாலும் நடக்க உம்மை மன்றாடுகின்றோம். இறை வார்த்தையின் வழியாக வாழவும் வளமும் பெற உம்மை மன்றாடுகின்றோம். எங்களின் துன்ப துயரத்தில், சோர்வில், நலிவில் இறை வார்த்தையானது துடுப்பும் தூரிகையுமாய் மாறி வழிநடத்த உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தகப்பனே, இதோ இந்நாளில் தங்கள் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடும் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து எல்லா அருள் நலங்களும் பெற்று வாழ உம்மை மன்றாடுகின்றோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாய் இறை அன்னையின் வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.